பொங்கலை ஒட்டி ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி அலங்காநல்லூர், சென்னை உள்ளிட்ட இடங்களில் இன்று போராட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கரடிக்கல் கிராம மக்கள் இன்று ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் லட்சிய திமுக தலைவர் டி. ராஜேந்தர் பங்கேற்றார். ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் முழக்கம் எழுப்பினர். தமிழர்களின் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டை நடத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு விரைந்து எடுக்க வேண்டும் என டி. ராஜேந்தர் வலியுறுத்தினார். ஜல்லிக்கட்டு மேல இருக்கக்கூடிய தடை நீக்கப்பட வேண்டும் என்பதற்கு மாநில அரசு குரல் கொடுக்க வேண்டும். தைரியமா குரல் கொடுக்கணும். ஏன் போடுறீங்க ஜால்ரா? ஏன் தொட நடுங்குறீங்க? மாடை பிடிக்கிறதுக்கே தொட நடுங்காத பரம்பரை, வீர பரம்பரை இது மதுரை மண்ணு. இதேபோன்று ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வலியுறுத்தி அலங்காநல்லூரில் வாடிவாசல் முன்பு தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. ஜல்லிக்கட்டை நடத்த தாமதமின்றி நடவடிக்கை எடுக்க தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி. கே. வாசன் வலியுறுத்தினார். ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு இன்னும் 5-6 நாட்கள் மட்டுமே இருக்கின்ற நேரத்திலே மத்திய அரசு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய பணியை உச்சநீதிமன்றத்திலே சட்டப்பூர்வமாக செய்ய வேண்டும். ஜல்லிக்கட்டு உறுதியாக நடக்கக்கூடிய நிலையை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்த வேண்டும். சென்னை மெரினா கடற்கரையில் பெண்கள் அமைப்பில் சார்பில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் கல்லூரி மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சாலையோரம் கைகளை கோர்த்து அணிவகுத்து நின்ற அவர்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த பீட்டா அமைப்பை எதிர்த்து முழக்கமிட்டனர். இது தமிழர்களுடைய பாரம்பரியம் வரலாறு, பண்பாடு கொண்ட வரலாறு. 6000 ஆண்டுகால இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். 60 ஆண்டு காலமா இந்தியா உருவாகி 60 ஆண்டு காலம் தான் ஆகுது. அந்த 60 ஆண்டு கால வரலாறுக்காக 6000 ஆண்டு கால எங்களுடைய பண்பாட்டையும் எங்களுடைய விளையாட்டை, வீர விளையாட்டை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. எங்கோ இருக்கிற அமெரிக்காக்காரன் இங்க வந்து எங்களுக்கு தடை போட முடியாது. அதை நாங்கள் இழக்கவும் மாட்டோம். எங்களுடைய பண்பாட்டையும் அடையாளத்தையும் நாங்கள் காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். இதை நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெண் ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்.